ஹரஹர மகாதேவா. மட்டுவார் குழலம்மை உடனாய நம்பெருமான் தாயான ஈசனார் சேவடி கமலங்கள் போற்றி போற்றி. அன்புடைய மூத்த பெரியோர்களே, சிவநெறி செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது திருக்கோயில் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஸ்ரீ தாயுமானவர் திருக்கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் திருவிழாவான செட்டிப்பெண் ஐதீக விழா இன்று காலை தற்பொழுது நடைபெறவிருக்கிறது. இறைவன் திருவருளால் ரத்னாவதி அம்மையார் உய்யும் பொருட்டு சுவாமி தாயாக எழுந்தருளி தாயும் மாணவனான வரலாற்றை இன்று நாம் சிறிது சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிராப்பள்ளி திருக்கோயிலின் சிறப்புகளை முதலில் நாம் சிறிது தெரிந்து கொள்வோம். பரம்பொருள் யாண்டும் நீக்கமர நிறைந்துள்ள அனைத்து உயிர்களிலும் கலந்துள்ள பரம்பொருளாகிய இறைவன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் துன்பங்கள் நீங்கி நலம் பெற்று உய்யும் வண்ணம் பல்வேறு இடங்களில் உள்ள திருக்கோயில்களில் எழுந்தருளி அருள் புரிந்து வருகின்றார். சிராப்பள்ளி என்ற நன்னகரின் சிறப்புக்கள்: தமிழ்நாட்டில் சிவபரம்பொருளாகிய இறைவன் எழுந்தருளியுள்ள திருமுறைகள் பெற்ற தலங்கள் 274. அவைகளுள் பள்ளி என்னும் திருப்பெயர் முடிவாக கொண்ட பல தலங்களுள் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா கங்கையினும் புனிதமாகிய காவிரி ஆறு பாயும் சோழவள நாட்டில் அக்காவிரியின் தென்கரையில் திருச்சிராப்பள்ளி அமைந்துள்ளது. இத்தலம் திருசிராமலை, திருசிரபுரம், திருசிரகிரி, முத்தமலை, பிரம்மகிரி என்னும் திருப்பெயர்களை உடையது. திருசிரன் என்னும் அரக்கன் அரசு செலுத்தி இறைவனை வழிபட்டு பல பேறுகளை அடைந்தமையால் திருசிரபுரம் என்னும் பெயர் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த மலையில 3 உச்சிகள் உள்ளன. தாயுமானவர் திருக்கோயில், மட்டுவார் குழலம்மை திருக்கோயில், உச்சி விநாயகர் திருக்கோயில் என்னும் 3 மலையுச்சிகளை உடைமையினால் முத்தலை மலை என்ற பெயர் பெற்றதாக முன்னோர்கள் கூறுவர். பிரமனால் வழிபட பெற்றமையால் பிரமகிரி என்றும், தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது ரிஷப வாகனம் போல் தோன்றுவதால் ரிஷபாச்சலம் என்றும் அழைக்கப்பெற்றுள்ளது. தென்கைலாயம் என்றும் இதற்கு மற்றொரு பெயர் காரணம் உண்டு. திரு கைலாய மலையின் தொடர்பு காரணமாக இத்தலம் தென்கைலாயம் என்றும் அழைக்கப்பெறும். சிலையில் கல்லில் குடைந்து அமைத்தமையால் சிலைப்பள்ளி, சிலாப்பள்ளி, சிராப்பள்ளி என்ற பெயர்களும், சிராமுனிவர் வாழ்ந்தமையால் சிராப்பள்ளி என்ற பெயரும் அமைந்ததாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த தலத்தினோட சிறப்பு என்னன்னா 3 நிலைகள். தென்னாட்டு தலங்களுள் இத்தலம் தென்கைலாயம் ஆகும். நிலையில் இருந்து பார்த்தால் 3 அடுக்குகளை உடைய தோற்றம் அளிக்கும். மட்டுவார் குழலம்மை திருக்கோயில், தாயுமான ஈசர் திருக்கோயில், உச்சி விநாயகர் திருக்கோயில் என்பன அந்த 3 நிலைகளாகும். நில எல்லையில் இருந்து கருங்கல் படிகள் அமைந்த கல் கட்டடங்களை உடையது. பல்வேறு காலங்களில் செய்யப்பட்ட திருப்பணிகளால் பெருமையுடன் தோன்றுகிறது இந்த திருச்சிராப்பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திங்கள் 23, 24, 25ஆம் நாட்களில் தாயுமான ஈசர் திருமேனி மீது மாலை நேரத்தில் சூரிய ஒளி, அதாவது கதிரவனுடைய ஒளிப்பட்டு சுவாமி பொன்னார் மேனியனாக அற்புதம் தோற்றம் அளிப்பதை இன்றளவும் நம் திருக்கோயிலில் அந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சூரிய பூஜை என்று கூறப்படுகிறது. குடைவரை கோயிலும் நம்மளது கோயில் என்று எல்லாரும் அறிந்திருப்பதே. மலைப்பாறையாக தோற்றமளிக்கும் இத்தலத்தில் மலையை குடைந்து கீழ்நிலையில் ஒரு குடைவரை கோயிலும் மேல்நிலையில் ஒரு குடைவரை கோயிலும் பழம்பெருமையுடன் அமைக்கப்பெற்றுள்ளன. அவைகளில் காணப்பெறும் கல்லெழுத்துக்கள் தமிழக வரலாற்றுக்கு ஒரு மாபெரும் சின்னமாக விளங்குகின்றன. 8 திசைகளிலிருந்தும் இந்த மலக்கோயிலை காணலாம். கம்பீரமாக எழுந்து நிற்கும் எழிற்காட்சி உலக மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருச்சிராப்பள்ளி நகரின் மையத்தில் இருதயம் போல் விளங்குவது மலைமேலிருந்து
கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை பரிந்து விரிந்து கிடக்கும் நகரின் அழகை காணலாம். இரவு நேரத்தில் பல வண்ண வண்ண மின் விளக்குகள் ஒளிர பறந்து காணப்பெறும் நகரின் அரிய காட்சியை இம்மலையில் அன்றி வேறு எங்கும் காண இயலாது. 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய அகநானூற்றில் குரங்குடி மருதனார் என்னும் கடைச்சங்க புலவர் இம்மலைக்காட்சியை கரங்கிசை விழாவின் உரந்தை குணாது நெடுப்பெரும் குன்றம் என்று பாராட்டியுள்ளார். அதாவது அதற்கு விளக்கமானது, பல்வேறு இசைக்கருவிகள் ஒலிக்க பல விழாக்கள் நடைபெறும் உறையூரின் கிழக்கு திசையில் செம்மாந்து நிற்கும் நீண்ட பெரிய குன்று என்று இத்தலம் புகழ் பெற்றுள்ளது. அரிய பழம்பெரும் பெருமையாகும் இது. குன்று என்பதற்கு பழைய உரையாசிரியர் சிராப்பள்ளி மலை என்று பொருள் வரைந்து உள்ளார். நான்முக தோற்றமும் இருக்கும். வடக்கிலிருந்து பார்த்தால் தாயுமானவரை நந்தி வணங்குவது போல் தோற்றமளிக்கும். தெற்கிலிருந்து பார்த்தால் யானை மேல் அம்பாரி போல தோற்றமளிக்கும். மேற்கிலிருந்து பார்த்தால் நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போல தோற்றமளிக்கும். உச்சி மலையிலிருந்து பார்த்தால் படிக்கட்டுக்கள் விநாயகர் துதிக்கை போல தோற்றமளிக்கும். இவ்வாறு நாம் இதெல்லாம் கண்டு கழிக்கலாம். இப்பொழுது தீர்த்த சிறப்பு பற்றி சிறிது காண்போம். ஏன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் இதை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருக்கோயிலிலும் தாயுமானவர் திருக்கோயிலை பொறுத்த மட்டில் பல தீர்த்தங்கள் உள்ளன. அவை காவிரி, சிவகங்கை, சோமரோகிணி எனப்பெறும் பிரம்ம தீர்த்தம், நண்டுடையான், தீயதில்லான் தீர்த்தங்கள் என்பன. மலைக்கோயிலுக்கு வடக்கில் மலையை வலம் பெறுவது போல ஓடுகிறது என்றும் வற்றாத நீர்வளம் உடையது. மலைத்தடையை கடற்காவிரி என்றும் பட்டினைப்பாலை மூலம் போற்றும் பெருமையுடையது நமது காவிரி ஆறு. குடகு காவிரி நீழலை சூடிய திருசிராமலை மேலுரை வீர என்று அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். நாள்தோறும் தாயுமான ஈசருக்கு காவிரி நதியிலிருந்து யானை மீது இன்றும் காவிரி நீர் எடுத்து வரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மலைக்கோயிலுக்கு வடமேற்கே நாகநாதர் திருக்கோயில் என்ற திருக்கோயில் உள்ளது. இத்தீர்த்தத்தில் மட்டுவார் கொள்ளம்மை தாயுமான ஈசரை மணக்க தவமியேற்றதாக வரலாறு கூறுகிறது. சோமராகினி என்ற தீர்த்தம் மலைக்கோயிலுக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இது பிரம்ம தீர்த்தம் எனப்பெறும் கரிகால் பெருவளத்தான் வெட்டியதாகும். இந்த தெப்பகுளம் என்று அழைக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விஸ்வநாத நாயக்கர் தெப்பத் திருவிழா நாள்தோறும் வருடந்தோறும் மிக சிறப்பாக பங்குனி தெப்பத் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது நகர ரயில் நிலையத்திற்கு செல்லும் நாளையில் நண்டுடையான் தீர்த்தம் என்ற தீர்த்தமும், மலைக்கோயிலுக்கு தெற்கே தற்பொழுது உட்களம் என்னும் நந்தவனத்திலே தீயதிலான் என்ற திருக்குளமும் அமையப்பெற்றது. அடுத்தது மூர்த்தி சிறப்பு. பொன்னி என்னும் புண்ணிய நதியாகிய காவிரி ஆற்றின் தென்கரையில் இருப்பது திருச்சிராப்பள்ளி என்று இலக்கிய வரலாறு புராண பெருமைகளை உடையது. நகரின் நடுவிடத்தில் அழகு காட்சியாய் உயர்ந்து ஓங்கி இருப்பது இந்த தாயுமானவர் மலை. பொதுவாக மலை என்ற பெயரால் வழங்கப்பெற்ற போதிலும் இது ஒரு குன்று ஆகும். கற்குடி மாமலை என்று சொன்னாலும் நண்டுடையானை குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே என்று ஆளுடைய பிள்ளையார் சுவாமி சொல்வது போல இது ஒரு குன்று. குன்றின் உச்சியில் விநாயகர் திருக்கோயிலும், நடுவிடத்தில் தாய்மார் திருக்கோயிலும், அடியில் மாணிக்க விநாயகர் திருக்கோயிலும் பண்டு தொட்டு விளங்கி வருகிறது. இந்த சிவப்பரம்பொருள் செவ்வந்திநாதர், திருமலை கொழுந்தீசர், தாயுமானவர் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். சாரமா முனிவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்நகரில் தவமியற்றிய மூலன் மரபில் வந்த சாரமா முனிவர் என்னும் மாதவர் செவ்வந்தி மலர் பயிரிட்டு அம்மலர் கொண்டு முப்போதும் வழிபட்டமையால் இறைவர் செவ்வந்திநாதர் என்ற திருப்பெயரும் பெற்றுள்ளார். மலைக்கொழுந்தீசர் என்று கூறுகிறீர்களே, அதற்கு பெயர் காரணம் என்ன என்று கேட்டால், கொழுந்து என்பது இளமை பெயர். இறைவன் மலைக்கொழுந்தாக இருந்தமையால் திருமலை கொழுந்தர் என போற்ற பெற்றார். ஒரு எளிய பெண்ணின் பேரன்பிற்காக தாயாக வந்து உதவியதால் தாயுமானவர் என்னும் அரிய பெயரால் அழைக்கப்பட்டார். இந்த
தலத்தில் உள்ள விநாயகர் பெயர் செவ்வந்திநாதர். தல விநாயகர் செவ்வந்தி விநாயகர் என்னும் திருப்பெயருடையவர். இவர் மலைமேல் தாயுமானோர் திருச்சுற்றில் எழுந்தருளியுள்ளார். இவரை வணங்கியே இன்றளவும் திருக்கோயில் வழிபாட்டை தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம். மலையடிவாரத்தில் திருக்கோயில் நுழைவாயிலில் சித்தி விநாயகர் என்னும் பழைய பெயருடைய மாணிக்க விநாயகர் திருக்கோயில் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இந்த கைலை மலை தென் கைலாயம் என்ற பெயர் வர காரணங்களை
முத்துக்கள் விழப்பெற்றமையால் இவை மூன்றும் தென்கயிலாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றுள் திருக்காலத்திமலை, திருக்கோணமாமலை இவைகளுக்கு நடுவே நடுநாயகமாக திருச்சிராமலை இருப்பதால் இது மலைகளுக்குள் நாயக மலையாகும். சரி, இப்பொழுது இன்றைய ஐதீக திருவிழாவான இறைவன் தாயும் ஆன வரலாற்றை சற்று சிந்திப்போம். இன்று செட்டிப்பெண் வரலாற்று ஐதீக விழாவானது சிறப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இங்கு தொடங்க உள்ளது. சுவாமி வீதி புறப்பாட்டுக்கு ரத்னாவதி அம்மையாரோட போயிருக்காங்க. சாயங்காலம் 63 நாயன்மாரோட ரிஷப வாகன காட்சி உண்டு. அதை கண்டு மகிழலாம். இப்பொழுது இறைவன் தாயுமான வரலாற்றை பற்றி சிறிது சிந்திப்போம். தாயுமாயனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பிணை நாசமே. இங்கு தாயாக எழுந்தருளியுள்ள சுவாமியை அப்பர் சுவாமி இந்த தேவாரத்தை பாடியுள்ளார். தென்கயலாயம் என போற்றப்படும் தாயுமான சுவாமி திருக்கோயில் காவிரியின் தென்கரையில் திருச்சிராப்பள்ளி நகரின் மத்தியில் ஒப்பற்ற சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது. இது அனைவரும் அறிந்ததே. இங்கு இறைவன் மேற்கு பார்த்த நிலையில் மிகப்பெரிய சிவலிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். மலை மேல் 3 தள அமைப்புகள் இருப்பது நமக்கு தெரியும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட பழைய குடைவரை கோயில்கள் இங்கு உள்ளன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரச பெருமான், மாணிக்கவாசக பெருமான், தாயுமான அடிகள், பிறகு அருணகிரிநாதர் போன்ற பல பெரியோர்களும் இத்திருக்கோயிலை பற்றி நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளனர். இப்பொழுது முற்கால சோழர்களின் தலைநகரம் உறையூர். அறம் என்று உறையும் ஊர் உறையூர் ஆகும். அதை அறம் துஞ்சும் உரந்தை என்பர் அறவோர். பிடார் உரந்தை என்றும் போற்றுவர். உரந்தை நகரில் இருந்து அரசு புரிந்தவர்கள் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, முடுங்கிள்ளி, கோப்பெரும் சோழன், கோச்செங்கட் சோழன், புகழ்ச்சோழர் போன்ற புகழ்பெற்ற முடிமன்னர்கள். இதில் பூம்புகார் நகரம் என்ற ஒரு நகரம் ஒன்று. சோழ நாட்டின் துறைமுகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம். அது சோழ நாட்டின் கிழக்கு எல்லையிலாகிய வங்கக்கடல் பகுதியை அடுத்து இருப்பது காவிரி சென்று கடலில் புகும்பட்டினம் ஆதலினால் காவிரி பூம்பட்டினம் என பெற்றது. அதை புகார் நகரம் என்றும் பூம்புகார் நகரம் என்றும் கடற்கரை நகரம் என்றும் அழைப்பர். இதில் காவிரி பூம்பட்டினம், மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் என்று 2 பெரும் பகுதிகளை உடையது. இதில் காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள வாழ்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வாணிகம் செய்பவர்களாகவும் வெளிநாட்டு வாணிகம் செய்பவர்களாகவும் பண்டமாற்று முறையிலும் இப்படி கடல் ஏறி கப்பல்கள் ஏறி ரத்தினத்தீவு ஆகிய இடங்களில் விற்று பொருளீட்டும் வெளிநாட்டு வணிகர்கள். இதில் ரத்தினகுப்தன் என்ற ஒரு வணிகன் காவிரி பூம்பட்டினத்தில் பட்டினப்பாக்கத்தில் வாழ்ந்த ஒரு பெரு வணிகன். அவன் பெயர் ரத்தினகுப்தன். அவன் ஒரு வாணிகன். கொடுக்கும் பொருள்களில் கொள்ளும் பொருள்களில் உயர்ந்த நோக்கம் உடையவன். மற்ற வணிகர்களால் மிகவும் மதிக்கப்பெற்றவன். மிக உயர்ந்த மாளிகையில் வாழ்ந்தவன். இறை வழிபாடுகளை இடையராது செய்து வந்தவன். கொடைக்குணம் உடையவன். இதில் அவனுடைய இல்லறம் எப்படி என்றால், ரத்தினகுப்தன் காவிரி பூம்பட்டினத்தில் வாணிகத்தில் சிறந்து விளங்கிய பெரு வணிகர் ஒருவரின் திருமகளாரை மணந்து கொண்டு ஒரு பெரிய மாளிகையில் இல்லறம் நடத்தி வந்தான். அன்பர்கள் பலரை தேடி மனைக்கு விளக்காகிய மனைவியுடன் அவன் மேற்கொண்ட குடும்ப வாழ்வு எவராலும் போற்றப்பெற்றது. குல மரபு பொடி எப்பொழுதும் இருவாச்சி மலர்மாலை அணிந்து கொண்டிருந்தான். மனை விளங்க மகப்பேறு வேண்டி திருக்கோயில் வழிபாடு ஏற்றினான். தான் தனியாக ஆன்மார்த்த பூஜையும் சிவபூஜையும் செய்து வந்தான். இந்த நிலையில் அவனுக்கு மக்கட்பேறு இல்லாத நிலையில் மிகவும் வருந்தினான். அப்பொழுது ரத்தினகுப்தன் தன் மனைவியுடன் இயற்றி இல்லறத்தின் நன்கலமாக ஒரு பெண் மகவு இறைவன் திருவருளால் பிறந்தது. அம்மகவை பாராட்டி சீராட்டி வளர்த்தான். அந்த பெண் செல்வ மனைமேலும் பெருமை அடைந்தது. குழந்தை மழலை பேசி வளர்ந்தாள். இளம் கொழுந்து போல் இருந்தார், மின்னற் கொடி போல் காணப்பெற்றால். இளம் மகளுக்கு அனைவரும் பாராட்ட ஒரு நாளில் அந்த குழந்தைக்கு ரத்னாவதி என்ற பெயர் சூட்டி பெருவிழா எடுத்தான்
சித்திரகுப்தன். விழாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் பொன்னும் பொருளும் வாரி வழங்கினான். அப்பொழுது ரத்னாவதிக்கு எல்லா பெண்களையும் போல கன்னிப்பருவம் அடைந்து கல்யாண பருவம் என்பது வந்தது. அப்பொழுது ரத்னாவதியோட அழகை வர்ணிக்கிறார். மலர்கொடி போல வளர்ந்து பொற்கொடி போல இருந்தாள் என்று கூறுகிறார்கள். அவள் கலைகள் பல கற்றாள், ஆடல் பாடல்களில் தேர்ந்து விளங்கினாள். தந்தையாலும் தாயாலும் தங்கள் குலமரபிற்கு பண்பு நலங்கள் எல்லாம் அறிவுறுத்த பெற்றாள். இவ்வாறு அழகும் அறிவும் ஆற்றலும் உடையவளாக இருந்து திருமண பருவத்தை எய்தினாள். இகவா பருவத்தில் அவள் அடைத்திருந்த இளமையும் அழகும் இனிய கல்வியும் உயர்ந்த பண்புகளும் ஆகா சொல்லற்கரியன. இந்த வேளையில் ரத்தனகுப்தன் தன் அன்பு மகளுக்கு திருமணம் செய்ய எண்ணினான். அக்காலத்தில் திருச்சிராப்பள்ளியில் மலக்கோயிலை சுற்றியுள்ள சிவமே நிலவும் உள்வீதி வெளிவீதிகளில் பல அறவணிகர்கள் வாழ்ந்து வருவதை அறிந்து அவர்கள் ஒருவர் வீட்டில் திருமண பரவணமுடைய மணமகன் இருப்பது அறிந்து அவர்கள் வீட்டிற்கு திருமணம் பேச பெரியோர்களை அனுப்பிவிட்டான். திருமணத்தை பூம்புகார் நகரிலே நடத்துவது என முடிவு செய்திருந்தான். திருமண மகனை அவன் பெற்றோர் சுற்றத்தார்களுடன் பூம்புகார் நகருக்கு கலையழகுமிக்க வண்டியில் அழைத்து வந்து ஒரு நல்ல நாளில் தன் செல்வ பொலிவுடன் பெரிய திருமண ஏற்பாடுகள் செய்து மங்கள விருந்துகள் அழைத்து மணமக்கள் இருவரையும் ரத்தனகுப்தன் மணமாகிய நகராகிய திருச்சிராப்பள்ளி நகரத்துக்கு சீர்வரிசைகளோடு திருக்கல்யாணம் முடித்து அவர்களை திருச்சிராமலையில் உள்ள அவர்களது இல்லத்திற்கு அழைத்து கொண்டு விட்டுவிட்டு தனகுப்தன் மீண்டும் அவருடைய இடமான பூம்புகார் நகரத்திற்கு சென்று விட்டான். தனகுப்தன் தன் மனைவி ரத்னாவதியுடன் திருச்சிராப்பள்ளி அடைந்து தெற்கு வீதியில் ஒரு வளம் நிறைந்த மனையில் தங்கி இல்லறம் மேற்கொண்டான். அவர்கள் இல்லத்திற்கு அவன் பெற்றோர்களும் சுற்றத்தார்களும் உதவியாக இருந்து வந்தனர். தனகுப்தன் ரத்னாவதி இல்லறம் நல்லறமாக நடந்தது. இருவரும் நாள்தோறும் விழா நாட்களில் திருச்சிராமலை மேலுள்ள எழுந்தருளியுள்ள மட்டுவார் குழமையும் தாய்மான ஈஸ்வரியும் செவ்வந்திநாதர் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தாய்மான ஈஸ்வர் வராங்க. அதனால செவ்வந்திநாதர் தான் இப்ப செவ்வந்திநாதரை வழிபட்டு வந்தார்கள். மன தூய்மையிடம் செய்த நல்வழிபாட்டால் ரத்னாவதி கருவுற்றாள். அவளுக்கு தாயாகும் பேறு அமைந்தது. அவள் வெள்ளிக்கிழமை தோறும் அருள்மிகு செவ்வந்திநாதரை வழிபட்ட பயனின் காரணமாக கர்ப்பவதியாக்கியது. மனம் மகிழ்ந்தாள். தனகுப்தன் மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தான். இவ்வாறு பல மாதங்கள் சென்ற நிலையில் கர்ப்பகாலமும் முதிர்ந்தது. ரத்னாவதிக்கு பேறுகாலம் முதிர்ந்து விட்டது. உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. தனகுப்தன் நன்றாக கவனித்துக் கொண்டான். இந்நிலையில் காவிரி பூம்பட்டினத்திலிருந்த ரத்னாவதியின் தாய் மகளின் மகப்பேற்றினை அறிந்தாள். மகளை காணவும் பேறுகாலத்தில் உதவிகள் செய்யவும் காயமருந்து, மருந்து எண்ணெய், பிற பொருட்களுடன் காவிரி பூம்பட்டினத்தை விட்டு வடகரை வழியாக திருச்சிராப்பள்ளியை நோக்கி பயணம் மேற்கொண்டாள். பல ஊர்களை கடந்து திருவரங்கம் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்பொழுது நாடெங்கும் மழை பொழிந்தது. காவிரி நீர் பெருகி சென்றது. அப்பொழுது காவிரியை கடக்க பாலம் இல்லை. அதிக வெள்ளம் வந்ததால் படகு வசதியும் இல்லை. ரத்னாவதியின் தாய் மறுகரையில் இருக்க வேண்டியவள். ஆனால் ரத்னாவதி தன் தாய் இன்று வருவாள், நாளை வருவாள், மறுநாள் வருவாள், பிறந்த சீர்பொருள்களும் அரிய மருந்துகளும் தன் அன்னை கொண்டு வருவாள் என்று எண்ணியவாறு இருந்தாள். தன் தாய் வயது முதிர்ந்த நரைத்த தலைமுடி, தளர்ந்த நடை, வெள்ளைப்புடையோடுடன் வருவாள். வந்தால் என் தாயை ஓடிச் சென்று தழுவி கொள்வேன், அவள் நெற்றியில் தோன்றும் வியர்வையை துடைப்பேன் என்றெல்லாம் எண்ணியவாறு மனக்கவலை கொண்டு நினைத்து கொண்டிருந்தாள். ரத்னாவதி மலைமேல் இருந்த செவ்வந்திநாதரை போற்றி வழிபட்டாள். சிவம் பொறும் பொருளே, நீ சங்கரன், சதாசிவன், ஈசானனன், புங்கவன், திரிபுராந்தகன், புராதனன், புராணன், புண்ணியன் என்று போற்றப்படுபவர். கங்கையை தலையில் வைத்திருப்பவர், நஞ்சுண்ட கழுத்தை உடையவர், நெற்றி கண்ணை உடையவர், மிகவும் பெரியவர், மன்மதனை எரித்தவர், யமனை உதைத்தவர், யானையை உரித்து அதன் தோலை போர்த்தவர், வேதங்களின் பொருளாக இருப்பவர், திருமால் பிரமனாலும் காண முடியாதவர் என்றெல்லாம் அழைத்து வேண்டி வழிபட்டாள். அவள் துன்பத்தை போக்க எண்ணினார் சிராமலைநாதர். இறைவன் தாயாக வந்து அருள் பண்ண போறார். இப்பதான் செட்டிப்பெண் ரத்னாவதி அம்மையாருக்கு. கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கருணை செய்யும் பரம்பொருள் அல்லவோ நம் தாயான ஈசர். சிவஸ்வரூபம் நரைத்த முடியுடன், தளர்ந்த நடையுடன், கையில் மூங்கில் தடியை பிடித்து கொண்டு ரத்னாவதியின் தாயை போலவே மருந்து பொருட்களும், எண்ணெய் கலசமும், பொன் வைர மரகத அணிகளும், உயர்ந்த ஆடைகளும் சுமந்தவராய் 2 சேடிப்பெண்கள் உடன் வர ரத்னாவதி வீட்டை அடைந்தார். தொலைவில் வருபவள் தன் தாய் என்று எண்ணியே ரத்னாவதி விரைந்து சென்றாள்.
எதிர் சென்று அவள் பாதங்களில் பணிந்தாள். அன்னை அவளை 2 கைகளாலும் அன்போடு உச்சி முகந்து மகளின் காந்தல் மலர் போன்ற கைகளை பற்றி கொண்டாள். மகளை கண்ணீரால் நனைத்தாள். அன்பு மொழிகள் கூறினாள். அவளை உட்கார வைத்து ஆசனங்கள் அமரச் செய்து வந்தவளுக்கு நல்ல உணவுகள் கொடுத்து அனுசரித்து அவளை தங்க வைத்தாள். உடன் வந்த பெண்களுக்கு ஆடைகளும் அணிகளும் தந்தாள். இவ்வாறு ரத்னாவதி வேண்டுதல் கேட்டு உதவிகள் செய்ய யாவும் வந்தனர். அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாகிய இறைவர் ரத்னாவதிக்கு தாயாகவும் வந்து உதவினார். ஒரு நல்ல நாளில் ரத்னாவதி ஒரு அழகிய ஆண் மகனை பெற்றெடுத்தாள். தாயாக வந்த செவ்வந்திநாதர் குழந்தையை ஈன்ற அப்பெண்ணிற்கு மருந்து எண்ணெய் கொடுத்தார். நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செய்து கொண்டு 7 நாட்கள் இருந்தார். குழந்தையை அழகிய தொட்டிலில் இட்டு உறங்கச் செய்தார். நேயமானந்த உலகினுக்கு அனுக்கிரக நிக்கிரகமாய் 2ம் நின்று செய்வான் எனவே செவ்வந்தி நிறைமலரை வந்து திருடோம். தீயும் ஆழமும் என வருமன்னன் மாறவே திரிபுரம் எனச் செய்தவள் சிகர கோபுர நெடுங்கோயிலை பார்த்து அன்பதிகள் வணிகன் ஒருவன் மனைவி ஆய மாமியும் அம்பிகாபதி எனக்கு உனையின்றி வேறில்லை எனவே அன்னை மகவை பெற்றெடுக்கவே அவள் அன்னை போல வந்தருள தாயுமானவன் என் பிதாவும் மாணவள் தாயுமானவள் என் பிதாவும் மாணவள் மகள் சப்பானி கொட்டியருளே என்று குழவிகின்றவர்க்கு அருமருந்து என்னையும் கொடுத்தே எழுதினத்து அளவு இழைத்திடும் செயலலாம் இயற்றி அழகு தொட்டிலுள் துயற்றி ஒரு மதியளவாம் மலகளிற்றினை முருகவேள் எனும்படியே வளர்த்தாள். கரையான் சிற்றெரும்பு இளைய கரு கல்லினுள் தேரை அற்ப மனிதர்கள் தேவர்கள் இந்திரன் நான்முகன் ஆகியோரை வளர்த்தருளும் இறைவன் குழந்தையை வளர்த்தது ஒன்றும் புதுமையன்று. சரி, யார் உண்மையான தாய்? வானத்தில் கரிய மேகங்கள் கலைந்து வெண்மேகம் சூழ்ந்தது போல எங்கும் மலை இருள் விழுகி ஒளி பரவியது. காவேரியில் பெருகிய வெள்ளம் வடிந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து வந்த காவிரியின் வடகரையில் பல நாள் காத்து கிடந்த ரத்னாவதியின் உண்மையான தாய் ஆற்றை கடந்து சிராமலை நகரை அடைந்து மகள் ரத்னாவதி இல்லத்தை அடைந்தாள். தனகுப்தன் தன் மனைவியின் தாய் வந்ததை பார்த்தான். முன்பு வந்த தாயும் இருந்தால் இது ஒரு அதிசயம் ஆகியது. இவர்களுள் தன்னை பெற்ற தாய் யார் என ரத்னாவதி அறியாது மயங்கினாள். அச்சமயத்தில் ஒரு மின்னலைப் போல முன்பு தாயாக வந்து மருத்துவம் பார்த்து சுகமகப்பேற்றிற்கு உதவிய செவ்வந்திநாதர் விண்ணில் மறைந்தார். அந்தரத்தில் ஓர் 20 விற்கிடை அழகில் மந்தர பெரும் சிகரி மேல் வரும் மணிமலை போல சுந்தரத்து ஒளிர்விடையின் மேல் தோன்றினான் தோன்றல் இந்திர பெயருடையவள் முதலியோர் இறைஞ்ச செவ்வந்திநாதர் மட்டுவார் குழலம்மையுடன் இடப வாகனத்தில் காட்சி அளித்தார். அருகில் விநாயகர் முருகர் இருந்தனர். திருமாலும் பிரம்மனும் பல இடப்பக்கங்களில் தோன்றினர். திரு நந்திதேவர் தேவதுந்துபியுடன் இருந்தார். தும்புரு நாரதர் இசைக்கருவிகளுடன் காணப்பட்டனர். செவ்வந்திநாதர் சடைமுடியில் கங்கையும் இளம்பிறையும் காணப்பெற்றார். அவர் தோள்களில் பாம்பு ஆபரணமாக விளங்கியது. இந்திரன் முதலாகிய தேவர்கள் தோன்றினர். தேவதுந்துபி முழங்கின. வலம்புரி சங்குகள் ஒலித்தன. முனிவர்கள் தம் தாமரை போன்ற கரங்களை உயர்த்தி வணங்கினர். அங்கிருந்த தேவகணங்கள் ஓம் சிவாய நம ஓம் நமச்சிவாய என்று மந்திரம் ஓதினர். செவ்வந்திநாதர் மட்டுவார் குழலம்மையுடன் இடப வாகனத்தை செலுத்தியவாறு தேவர்களுடன் சிவகணங்களுடன் சிராமலையாலயத்துள் சென்றார். இக்காட்சியை அன்பர்கள் அடியார்கள் அறவோர்கள் யாவரும் கண்கள் நிறைய கண்டனர். அன்று முதல் திருச்சிராமலை செவ்வந்திநாதர் தாயும் மாணவர் செவ்வந்திநாதர் அன்று முதல் தாயும் மாணவர் என்று அழைக்கப் பெற்றார்.